கல்விக்கு முக்கியத்துவம் மோகன் கிருஷ்ணாவின் மகத்தான சேவை. ஆர்கே ஃபவுண்டேஷன் தலைவர் திரு மோகன் கிருஷ்ணா அவர்களின் தலைமையில் மாரிக்குப்பம் செல்லப்பா பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கல்வியே ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை உருவாக்கும் மிகப்பெரிய ஆயுதம் என்ற நோக்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த நலத்திட்ட உதவியை திரு மோகன் கிருஷ்ணா அவர்கள் வழங்கினார். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு எப்போதும் முக்கியத்துவம் அளித்து வரும் திரு மோகன் கிருஷ்ணா அவர்கள் இன்றைய மாணவர்கள் நாளைய இந்தியாவின் தூண்கள். அவர்கள் நல்ல முறையில் கல்வி கற்று சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தினார். சமூக நலப்பணிகளுடன் கல்வி வளர்ச்சிக்கும் தொடர்ந்து பங்களித்து வரும் திரு மோகன் கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சியை பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டி வாழ்த்தினர். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அவர் மேற்கொண்டு வரும் சேவைகள் மேலும் சிறக்க அனைவரும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். On behalf of the organizing committee, I extend my heartfelt gratitude to all our esteemed chief guests for taking the time out of their busy schedule to grace this occasion. Your presence today is not only an honor for us, but also a source of inspiration and motivation for our students. We are honored to welcome our chief guest, Shri Shivanesh Rajput, IPS, Superintendent of Police, KGM. Shri V. Mohan Krishna, Chairman, RK Foundation. Thank you for being a part of this meaningful occasion and supporting for the education and future of our children. Thank you, and I wish everyone a wonderful and successful program for today. நான் எவ்வளவோ ப்ரோக்ராம் போறேன். நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம், மெட்ரோ ட்ரெயின் பார்த்திருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திருக்கலாம், பஸ் ஸ்டாண்ட் பார்த்திருக்கலாம், அந்த நம்ம ஏர்போர்ட்ஸ் பார்த்திருக்கலாம். எல்லாமே ஒரு அந்த சவுண்ட் கேட்டாலே ஏதோ ஒரு ரெஸ்பெக்ட், ஏதோ ஒரு கௌரவம். ஆனா இங்க வந்து இந்த அம்மாவை சவுண்டு கேட்டா இது KGF தங்கவேல் பெண்மணியான்ட்டு நானே பார்த்துருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து தயவு சேர்ந்து ஒரு கிளாப் கொடுங்க. அந்த ஒரு ப்ரொனவுன்சியேஷன் என்ன இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு ஸ்பீச், ஒரு வேர்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டு, மெட்ரோல என்ன வருதோ அந்த ஈக்குவலா தான் இருக்கு. தங்கவேல் கெப்பாசிட்டி தான். தங்கவேல் பிறந்த ஒரு பெண்மணி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாடி பார்த்து, மொக்கா பார்த்து, கலர் பாக்குறது இல்ல, கரல் பார்த்து, மனசு பார்த்து, படிப்பு பார்த்து மதிப்பு கொடுக்கறது தான் இந்த தங்கவேல். உங்களுக்கு ரொம்ப நன்றிமா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. எல்லாம் தட்டுங்கம்மா. ஓட்டு காசு கொடுக்கறதுனா ஜோரா தட்டுறீங்க. இந்த மாதிரி அளவுக்கு தட்டுறது இல்ல, ஜோரா காசு கை தட்டுங்க. தேங்க்ஸ்மா, மே காட் பிளஸ் யூ. எல்லாரும் ஒரு வாட்டி ஜோரா கிளாப் தட்டுங்க பார்க்கலாம், தாய்மார்கள் எல்லாமே. ராமச்சந்திர சார் மேல இவ்வளவு அன்பு இருக்கிறது உங்களுக்கு. இதை இப்ப தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து தலைவர் 2 பேரு ரொம்ப எல்லாம் பேசிட்டாரு. நான் பேசுறதுக்கு எதுவுமே உள்ள. ஆனா ஒரு விஷயம் மட்டும் பேசணும். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்ட கனவு நம்ம மக்களுக்கு காசு தேவையில்லை, ஆஸ்தி தேவையில்லை, அவருக்கு தேவை இருக்குது படிப்பு. அந்த படிப்புக்கு நம்ம சப்போர்ட் பண்ண அந்த படிப்பே அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும்ட்டு நம்மளோட தெய்வம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்பத்துக்கே எழுதி போட்டார். அந்த ஒரு வழியில டாக்டர் ராமச்சந்திரன் சாரு, அவங்க ஒய்ஃப் சாமுண்டேஸ்வரி அக்கா, அவங்க குடும்பம் எல்லாமே அந்த படிப்புக்கு எஸ்பெஷலா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்கிற ஒரு வழியில நடந்திருக்கிறாரு. நான் இங்க சேர்ந்திருக்கிற தாய்மார்களும் இங்க மேல உக்காருக்கிற எல்லா தலைவர்கள் மூலமா அவங்களுக்கு நான் விஷஸ் வர போறேன். தேங்க்யூ. எல்லாமே எலெக்ஷன், கவுன்சில் எலெக்ஷன் வர்றப்போ நான் என்னென்னவோ பண்றேன்ட்டு முன்னாலே வராரு பாரு. இந்த மாதிரி ஒரு காமன் மேன், இன்னும் எலெக்ஷன் யாருக்குமே தெரியல என்னைக்கு வரோம். உங்களுக்கு தெரியுமா சார்? யாருக்குமே தெரியல. ஆனா கூட இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு நல்ல ஆளு உங்க சேவை பண்றதுக்கு வந்தா
அந்த வார்டு எப்படி இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் யோசிச்சிங்க. அந்த மனுஷன் பத்தி சொன்னோன்னா இப்போதைக்கு அவர் கோவப்பட்டு பார்க்கவே இல்லை. 3 வருஷம் ஆயிடுச்சு என் வீட்டுக்கு வந்து. இப்போதைக்கு அவங்க கோவமே பார்க்கறது இல்லை. எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், நம்ம நல்லது பண்ணோம், நம்ம வார்டுக்கு நல்லது பண்ணோன்றாரு. இப்போ கூட இவ்வளோ புக்ஸ் நான் இப்போதைக்குமே பார்த்தது இல்லை. இவ்வளோ புக்ஸ் அவருக்கு கடவுள் இன்னும் சக்தி கொடுக்கட்டும், அவங்க பிசினஸ்க்கு சக்தி கொடு. ஏன்னா எல்லாரும் வீட்லயும் இருப்பாங்க. 10 ரூபாய் யாருக்கு நான் செலவு பண்ணியே நீ யாப்பா செலவு பண்றாரு. அந்த அக்காவுக்கு நல்ல மனசு இருக்கு. அந்த அக்கா ஒரு ஹெல்ப்னாலதான் இவர் இவ்வளவு முன்னால போறாரு. ஸோ அதனால இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா இப்போ கேஜிஎஃப் தங்கவேல் ஃபேஷன் ஆயிட்டு இருக்கு. ஃபேஷன் என்ன பண்ண எலெக்ஷன் டைம்ல வந்து காசு கொடுத்தா ஓட்டு போடுறாங்கன்ற ஃபேஷன் வந்துருக்குது. நக்கா தாய்மார்களே, 500 ரூபாய் நீங்க 5 வருஷம் கணக்கு போட்டா ₹1 25 காசு தான். ஒரு நாளைக்கு ₹1 25 காசு வாங்கிட்டு நம்ம ஓட்டு விற்கிறது நல்லதா, நம்மளுக்கு நம்ம கால் கிட்ட வந்து நம்ம வேலை பண்ற ஆளு செலக்ட் பண்றது காசு வாங்காத அவங்களுக்கு ₹1 25 பைசா கொடுத்துட்டு நம்ம வேலை வாங்குறது நல்லதான்ட்டு யோசிக்கீங்க. இந்த மாதிரி ராமச்சந்திர சார் இந்த வாட்டி வந்திருக்கிறாரு உங்க முன்னாலே. நாங்க இவ்வளவுதான் சொல்றோம். மோகன் கிருஷ்ணா இருக்கட்டும், ராமச்சந்திர சார் இருக்கட்டும், மேல இருக்கிறவங்க யாருன்னு ஆகட்டும், இங்க இருக்கிற தாய்மாருக்கு எல்லாருக்குமே நன்றி.